அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் தூங்கி எழுந்ததும் ஆற்றல் மிக்க இந்த 2 வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் உடனே நடக்கும், தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடக்கவும் தொட்ட காரியம் வெற்றி பெறவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு திருநாம ஜபம்னு சொல்லலாம். 2 வார்த்தைகள் தாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. அனைத்து தெய்வங்களின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி காலையில் எழுந்ததும் இந்த 2 வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். மின்னல் வேகத்தில் பலன்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்க போகும் அந்த ரகசியமான 2 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நினைத்தது நடப்பதற்காக கரண்டா நீங்க எத்தனை மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் தாராளமாக சேர்க்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஆழமான ஆசைகள், கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த அற்புதமான 2 வார்த்தைகளை காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம சொல்ல போவதனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி காலையில் எழுந்ததும் நம்முடைய உள்ளங்கையை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை கொடுத்திருந்தோம். அந்த மந்திரத்தை சொல்றவங்க அதை சொல்லி முடித்தவுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்க்க போவது காஞ்சி மகா பெரியவர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகள். அனைத்து தெய்வங்களையும் மந்திர ஜபம் சொல்லி வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இந்த 2 வார்த்தைகளை நாம் சொல்வதனால் கிடைக்கும். காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் உங்களுடைய படுக்கையிலேயே நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் சரி, தரையில பாயிலன்னு எங்க படுத்தாலும் அங்கேயே நீங்க உட்கார்ந்துக்கோங்க. குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல அதிக எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்களும் பொறுமையா நீங்க சொல்லுங்க. ரொம்ப சவுண்டா உரக்க நீங்க சொல்ல வேண்டாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை சொல்ல வேண்டாம். கோரிக்கைகள் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மனதார இந்த 2 வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வம்னு அனைத்து தெய்வங்களின் அருளும் பூரணமாக பெற்று உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இதை தாண்டி சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காலையில தூங்கி எழுந்த உடனேயே அன்றைய நாள் எப்படி இருக்குமோன்னு அதிகமாக பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க கட்டாயமாக இந்த 2 வார்த்தைகள் சொல்வதை நீங்க ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். காலை நேரத்தில் இந்த திருநாமத்தை நாம் சொல்வதற்கான முக்கியமான காரணம், எப்பவுமே நாம் தூங்கி எழுந்தவுடன் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் உணர்வு பூர்வமாக கவனம் சிதறாமல் நாம் நினைக்கக்கூடிய, கேட்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். சோ காலையில் எழுந்தவுடன் இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் போது அது ஆழமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். இந்த திருநாம ஜபத்தை எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற அடுத்த நாளே இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்ப தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சாயங்கால நேரம் தான் எழுந்திருப்பீங்க. சோ அந்த நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்ததாக சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா மந்திரமாக இருந்தாலும் சரி, திருநாமமாக இருந்தாலும் சரி, சொல்வதை காட்டிலும் எழுதுவதில் அதிகமான ஆர்வம் இருக்கும். அது அவர்களுக்கு மிகவுமே பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த திருநாம
திருநாமத்தை தாராளமாக நீங்க எழுதலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த திருநாமத்தை எப்படி சொல்வது, அதாவது ஜபம் செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு எழுதும் முறையை பார்க்கலாம். ஏதாவது ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்று, நீங்க இந்த திருநாமத்தை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா எழுதுங்க. அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம், எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்க. ஒரு மாதம் சொல்லணும், 48 நாட்கள் அல்லது 108 நாட்கள்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாதுங்க. தினசரி இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க. வெறும் 2 வார்த்தை தாங்க, அதுவும் 2 நிமிஷம் தான் நம்ம சொல்ல போறோம். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க 5 நிமிடங்கள் வரை சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுன்னு பார்த்தோம். சோ ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்தை நம்மால் சுலபமாக செலவு செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இடைவெளி எடுக்காமல் தொடர்ந்து தினமும் இந்த திருநாமத்தை நாம் சொன்னால் தாங்க அதனுடைய பலன்களை நம்மால் பெற முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அல்லது 2 நாள் சொல்ல முடியலனா அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் அடிக்கடி நம்ம இடைவெளி எடுத்துட்டோம்னா அந்த திருநாமத்தினுடைய பலன்களை முழுமையாக நம்மால் பெற முடியாது. அதனால தாங்க டெய்லியுமே நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, இதற்கு மேல கோரிக்கைகள் இல்லைன்ற பட்சத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், நிறுத்திடலாம். கோரிக்கைகள் நிறைவேறினாலும் கூட இறைவனுடைய திருநாமத்தை தினமும் சொல்வது தவறு கிடையாதுங்க. அதனால எப்பவுமே இந்த திருநாமத்தை சொல்வதை ஒரு வழக்கமாகவே நீங்க வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 48 நாளைக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தினமும் இந்த 2 வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைய நல்ல செய்தி வரும். சோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த திருநாமம் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு. அதற்கு பிறகு டெய்லியுமே நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க 2 வார்த்தைகளை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான வார்த்தைகள்னு. அதே நேரத்தில் அதீதமான ஆற்றல் உடைய வார்த்தைகள். 2 முதல் 5 நிமிடங்களுக்கு தினமுமே நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அடுத்ததாக இதை எழுத போறவங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு அன்ரோல்டு நோட் புக், ஒயிட் கலர் கோடு போடாத நோட் புக் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுல தினமுமே 27 முறை நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதலாம். பிளாக் கலர் பென் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். அதே போல எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டாம், குறைவாகவும் எழுதாதீங்க. கரெக்டா 27 முறை தினமும் நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. 27 முறை எழுதுவதற்கான காரணம் 27 நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. தினமும் ஃப்ரெஷ்ஷா தான் ஒரு பேஜ்ல எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்தவித குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க சடனா ஒரு ஊருக்கு போறீங்க அல்லது ட்ரிப்புக்கு போறீங்க, அந்த நேரத்தில் நோட் புக் எடுத்துட்டு போக மறந்தாலும் டெம்பரவரியா ஒரு பேப்பர்ல அந்த இடத்துல எழுதுங்க. ரிட்டன் நீங்க ஊருக்கு வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எழுதும் நோட் புக் உள்ள வச்சிருங்க. இவ்வளவு தூரம் நம்ம சொல்வதற்கான காரணம், ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம தொடர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. திரும்பவும் சொல்றேங்க, எழுத விருப்பப்படுறவங்க மட்டும் இந்த திருநாமத்தை எழுதுங்க. மற்றவர்கள் நீங்க சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். ஏன்னா எழுதினால் அதிகமான பலன்கள் கிடைக்குமா, திருநாமத்தை ஜபம் செய்தால் குறைவான பலன்கள் கிடைக்குமான்னு எந்தவித குழப்பமும் வேண்டாம். எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி எல்லாருக்குமே முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.